ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு பிளட் மூன் ரெட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் தாங்க. அப்போ இந்த சந்திர கிரகணம் மூலமாக ரிஷிபராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது கூடவே இந்த சந்திர கிரகணம் எந்த டைமில் ஆரம்பிக்குது, அதுக்காக நம்ம எந்த மாதிரியான பரிகாரம் வழிபாடு முறையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும், இந்த நாளில் நாம் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த 2025 வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வந்தாங்க இது. இந்த சந்திர கிரகமானது பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி நமக்கு வருதுங்க. இந்தியா டைம் படி அன்னைக்கு காலையில் 9 மணி 27 நிமிஷத்தில் தொடங்கி மதியம் 3 மணி 57 நிமிஷம் வரைக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கும் அதிகமாக தாங்க இந்த சந்திர கிரகணம் அமைஞ்சிருக்குது. பூமி சூரியனுக்கும் முழு நிலவுக்கும் இடையில இருக்கிறப்ப தாங்க இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. அதாவது சூரியன், பூமி, சந்திரன் இது 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரதை தாங்க நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, இயற்பியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் இதெல்லாம் நடக்கிறப்ப சூரியன் எப்படி சிவப்பு நிறமாக தெரியுதோ அதே அடிப்படையில் தாங்க இப்போ வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமும் சிவப்பு கலரில் தெரிய போகுது. ரேலி சிதறல் காரணமாக தாங்க இந்த சந்திரன் சிவப்பு நிறமாக ஏற்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா சந்திரனை அடையும் ஒளியானது பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக தாங்க ஒளி விலகல் ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலா சிவப்பு கலரில் மாறுங்க. இது குறுகிய அலை நீளங்களை வடிகட்டி நீண்ட அலை நீல சிவப்பு நிறங்களை மட்டுமே தாங்க விட்டு சொல்லும். அதனால தான் நிலா சிவப்பு கலரில் தெரியுது. 2022 வருஷத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக தாங்க பூமிக்கு முழு சந்திர கிரகணம் வருது. இது மார்ச் 13 14ஆம் தேதிங்க. 2025 வருஷமான இப்போ அதாவது இந்த சந்திர கிரகணம் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தெரியும்னா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மெக்சிகோ, பிரேசில், கனடா, அர்ஜென்டினா, சிலி, கொலம்பியா, ஸ்பெயின், போர்ச்சுகல், பிரான்ஸ், கானா, நைஜீரியா, ஐரோப்பா இப்படின்னு கிட்டத்தட்ட 14 நாடுகளில் தெரியுங்க இந்த சந்திர கிரகணம். அதே சந்திர கிரகணம் சென்னையில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுங்க. ஏன்னா சென்னையில் அதோட டைம் மற்றும் அடிவானத்துடன் ஒப்பிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனின் நிலை காரணமாக இந்த சந்திர கிரகணம் முழுமையாக நமக்கு தெரியாதுங்க. கிரகண கட்டகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் அடிவானத்துக்கு கீழே தாங்க இருக்கும். அதனாலேயே இந்த இடத்துல இருந்து நம்மளால் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியாது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வானியல் நிகழ்வை பார்க்கறதுக்காகவே பல வானியல் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்க வானியல் நிகழ்வுகள் லைவாக காட்ட போகிறாங்க. அதனால் இவங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நல்லா பிளான் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. நம்ம நேராக பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த சோசியல் மீடியா மூலமாக நம்ம இந்த சந்திர கிரகணத்தை நேராக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் வழிபாட்டு முறை இது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கிரகண அலை தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த டைமில் வெளியில் போகக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகவே கூடாதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் நாம் சமைக்கவும் கூடாது. முக்கியமாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பிடவும் கூடாதுங்க. இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிடணும். அடுத்ததாக இந்த கிரகண நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்கள் கத்தி இல்லைன்னா ஷார்ப் ஆப்ஜெக்ட் எதுவுமே கையில் வச்சுருக்க கூடாதுங்க. அதை தொடவே கூடாது. அதே நேரத்தில் சண்டை போடுறதோ இல்லை தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசவும் கூடாதுங்க. நாம இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இல்லை தொடர்ந்து மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க இல்லை ஃபீட் பண்ணக்கூடிய அம்மா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆதாரமாவது ஏதாவது எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இந்த சந்திர கிரகணத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா யாகம், ஹோமம் இது மாதிரி ஏதாவது கூட செய்யலாங்க. இப்படிலாம் செய்கிறது மூலிமா நமக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்தின் கதிர்கள் தாக்காமல் இருக்கிறதுக்காக உணவுப் பொருட்கள் மீது நம்ம தர்பை பில்லை போட்டு வைக்கலாங்க. இது நம்மளோட வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா நாம் ஃபஸ்ட்டே சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் அதெல்லாம் தீட்டாக்கிடுங்க. அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த தர்பப்பில்லை நாம் உணவுப் பொருட்கள் மீது போட்டு வைக்கிறோம். இது நம்முடைய நம்பிக்கையில் ஒன்றுங்க. தண்ணியில் கூட இந்த தர்பப்பில்லை போட்டு வைக்கலாங்க. அதனாலேயே எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த தர்பப்பில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நீர்நிலை, குளம், குட்டை இது மாதிரிலாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் இது அதிகமாக காணப்படுங்க. நிறைய பேர் இந்த தர்பையை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுதான் தர்பை பில் அப்படின்னு தெரியாமல் கூட இருந்திருக்குங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வீட்டில் வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. எப்பயுமே அது உதவக்கூடிய ஒன்றுங்க. யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி தர்பை பில் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை தர்பை பில்லை பற்றி நீங்கள் எப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகண நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம வணங்கலாங்க, ஜெபிக்கலாம், தியானம் செய்யலாம். இது மாதிரி செய்கிறது மூலியமாக கூடுதல் பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்கை கூட படிச்சுக்கலாங்க. இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணியில் உப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணுமே கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் கூட அழிஞ்சிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி வச்சு நம்ம சுவாமியை வந்து வழிபாடு செய்யலாங்க. இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுவுமே செஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மந்திரம் சொல்லலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, ஸ்ரீராம ஜெயம், ஓம் சரவண பவ இது மாதிரியான மந்திரங்களை சொல்லியும் நம்ம கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருந்த இந்த சந்திர கிரகணத்தால் 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில நன்மையும் பாதிப்பும் தாங்க ஏற்பட போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. சொன்ன சொல்லி காப்பாற்றக்கூடிய குணமுடையவங்க தாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய நாள் தாங்க இது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே மற்றவங்களால உங்களுக்கு பாராட்டு தாங்க கிடைக்க போகுது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடக்குங்க. இல்லை நீங்கள் வந்து வேற ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் கலந்துறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து தயக்கமோ பயமோ எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு பிரிஸ்காக செயல்பட்டு அதில் நல்ல ஒரு வெற்றியும் காண போகிறீங்க. இந்த மாதத்தில் வந்து தந்தை மூலிமா உங்களுக்கு ஏதாவது உதவியெல்லாம் கிடைக்கலாங்க. அதாவது சொத்து, பூர்வீக சம்பந்தமான வருமானங்கள்லாம் கிடைக்க போகுது. உங்களுக்கு பாகப்பிரிவினை இல்லை சொத்துக்களை வந்து நீங்கள் விற்கணும் அப்படின்னா அதெல்லாமே கூட உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்க. இது கூடவே சகோதரருக்குள்ள ஒற்றுமையும் உங்களுக்கு குறைய போகுது இந்த மாதம். அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களோட தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்க்காத பணம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அதனால பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்லைங்க. ஆனால் இந்த தொழில் வியாபாரம் வந்து நீங்கள் செய்கிறதுல தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதுசாக தொழில் வந்து எந்த ஒரு முதலீடு செய்ய வேண்டாங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புதுசாக ஏதாவது தொழிலை ஆரம்பிக்கிறீங்க இல்லை விரிவாக்கம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா செய்கிறது நல்லதுங்க. அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாமல் உங்களோட வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க. அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்க மூலியமாக நல்ல ஒரு பலன்கள், ஹெல்ப் எல்லாமே கிடைக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவே புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதனால் இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து வேலை தொடர்பாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இதுவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கம் இந்த மாதம் அதிகமாகுங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த இந்த சண்டை சச்சரவு எல்லாமே உங்களுக்குள்ள மறைஞ்சு நல்ல சந்தோஷமாக தாங்க இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உறவு கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. இதனால பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் எங்கேயாவது கோயில், குளம் அப்படின்னு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த மாதம் சக்ஸஸ் ஆகுங்க. அதனால திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் வந்து நீங்கள் திருமண வாய்ப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வரன்லாம் தானாகவே தேடி வரப்போகுதுங்க. தந்தை வழி ரிலேட்டிவ்ஸ் மூலமாக இது நாள் வரைக்கும் இருந்த வந்த பிரச்சனையும் தீரப்போகுதுங்க. உங்களோட பொருளை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய சாதுரியமான பேச்சு மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம்லாம் இந்த மாதிரி கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை பேச்சையே தொழிலாக வச்சுருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், லாயர்ஸ், டீச்சர்ஸ் இது மாதிரியான இருக்கிறவங்களுக்குலாம் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியத்திலுமே அதிகமான கவனம் தேவைங்க. அதன் மூலிமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் தயக்கம், பயம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சிறப்பாக தான் செயல்பட போகிறீங்க. அரசியல்வாதிக்கு பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம்
உடனே நடக்காமல் இழுபறியாக தாங்க இருக்கும். வெளி நபர்கள் மூலமாக ஏதாவது குழப்பம் கூட ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்குவாங்க. இந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் படிப்பில் தடங்கள் எதுவுமே இல்லாமல் நல்லா படிப்பீங்க. இது கூடவே உங்களுக்கு டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க மூலியமா நல்ல ஒரு உதவியெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாள்பட்ட நோய்க்காக நீங்கள் வந்து டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த வியாதியெல்லாம் குணமாகறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. பெரியவங்க மூலியமா நல்ல ஒரு லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, உதவி கிடைக்குங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த சந்திர கிரகணத்தின் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியில் மகாலட்சுமி தேவி பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறதுனால பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.